கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் வென் ஐ வென்ட் அண்ட் அப்ரோச்டு சோ மெனி அதர் இன்ஸ்டிடியூட், அது வந்து எனக்கு அஃபோர்டபுளா தெரியல. வணக்கம், என்னோட பேர் அபிராமி. நான் இங்கே குரோம்பேட்டில் வந்து எக்ஸல் எட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் கம் ஹிந்தி அபாக்கஸ் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரெயின் பிரேக்கர்ஸில் வந்து நான் லாஸ்ட் இயர் ஜான்வரியில் வேதிக் மேக்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், டிப்ளமா இன் வேதிக் மேக்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் வேதிக் மேக்ஸ் கோர்சஸும் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ பிரான்ச் மேனேஜர் இன் நேஷனலைஸ்ட் பேங்க். எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் நான் வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ கிட்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரிசைன் அண்ட் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம். அண்ட் அவங்கள பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி கிளாஸஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அபாக்கஸ் அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி, இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் ரிலேட்டட், ஸோ அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருந்தது. ஸோ எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற ரேட்டில் வந்து அந்த கிளாஸஸ் வந்து கிடைக்கல. ஸோ அப்போ நான் யோசித்தேன், எதுக்கு நம்ம வந்து நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் குழந்தைங்க எல்லாருக்குமே இது வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் எண்ணமாக இருந்தது நான் இந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் வீட்லேயே தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட குழந்தைங்களையும் நான் பார்த்துட்டு மற்ற பசங்களையும் நான் குழந்தைங்களையும் வந்து என்னோட குழந்தைங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாரையுமே ஓரளவு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு பிராண்டு நம்ம இதுக்கு போகிறோம், ட்ரைனிங்க்குன்னு போகிறோம் அப்படின்னும் போது நம்மளை வச்சு அவங்களோட பிராண்டை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். பட் நான் பிரெயின் பிரேக்கர்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட வேதிக் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேதிக் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டியூஷனாக என்னை வந்து நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுல தான் மெயினாக அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே தவிர்த்து, ஸோ நம்ம வந்து ஒரு விமனாக நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பிரெயின் பிரேக்கர்ஸ் உடைய மெயின் எய்மா இருக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததுல. ஸோ பிரெயின் பிரேக்கர்ஸ் உடைய ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி 10th year anniversary பிரெயின் பிரேக்கர்ஸ்.